நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரேல் சிறப்பாக போர் நடத்தி வருவதாகவும் இப்போது போரை நிறுத்துமாறு கூறுவது கடினம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் தாங்களும் நிறுத்துவோம் என சமீபத்தில் ஈரான் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இரு நாடுகளிடமும் ஐரோப்பிய நாடுகள் ஆலோசனை நடத்தி வருகின்றன. ஆனால் இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், இப்போது இஸ்ரேலிடம் தாக்குதலை நிறுத்துமாறு கூறுவது கடினம். இஸ்ரேல் வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது. ஈரான் தாக்குதல்களில் பலவீனம்தான் உள்ளது. இந்நிலையில் யாரையும் நிறுத்தச் சொல்வது சாத்தியமற்றது என்றார். அதே நேரத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவதை விரும்புகிறோம். அதற்காக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கவில்லை என அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட் கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப், அது தவறான கருத்து. அமெரிக்க உளவுத்துறையில் இருப்பவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களது புரிதல் தவறு என கடுமையாக விமர்சித்தார். இந்த முழு சம்பவங்கள் மத்திய கிழக்கு நிலையை மேலும் பதற்றமடைய செய்துள்ளன. அமெரிக்காவின் நிலைப்பாடும் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்களும் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.